வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் 3 நாட்கள் விஜயின் ஆட்சி எப்படி இருந்தது, முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் தேதி பதவி ஏற்றார் இல்லையா, இன்றைக்கி 12ஆம் தேதி. இந்த முதல் 3 நாட்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களின் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 3 நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான விமர்சனங்கள் விஜயின் ஆட்சி, திரு விஜயின் ஆட்சி அதாவது திரு விஜய் அவர்களின் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு, சில தவறான முடிவுகள்னு சொல்லலாம். இல்லை இது அவருக்கு யாராவது ஆலோசனை கொடுத்தவங்க இந்த மாதிரி தவறான ஆலோசனைகள் கொடுத்தாங்களான்னு தெரியல. சில தவறான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. அது சிலது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்றாங்க. நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன தவறான விஷயங்கள், அதாவது எதிர்கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகளே சுட்டி காட்டி உள்ள விமர்சனங்கள், அதை பற்றி நம்ம சொல்லுவோம். முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லுவோம். இவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த 3 நாளில், என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் எவ்வளோ மோசமாக சட்ட ஒழுங்கு இருந்துச்சு, எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு. சிறு 2 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் யாரையும் விடுறதில்ல. அந்தளவுக்கு மோசமாக பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்தது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது போக 3 ஆண்டு, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க. 3 வருஷம் முடிஞ்சோன்னே, இல்லை 2 வருஷம் முடிஞ்சோன்னே 2 ஆண்டே சாட்சி ஸ்டாலினோட ஆட்சிக்கு அந்த மாதிரி சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியாக இது ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இதை பற்றி ஏதோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி அவங்க ஆட்சியை பற்றி அவங்களே புகழ்ந்து பேசிப்பாங்க. நியாயமாக பார்த்தா அவங்க ஆட்சியை பற்றி மற்றவங்க தான் நல்லா இருந்தாலும் புகழ்ந்து பேசுவாங்க, மோசமாக இருந்தாலும் இகழ்ந்து பேசுவாங்க. அதுதான் சரியாக இருக்கும். அவங்க ஆட்சியை பற்றி அவங்களே புகழ்ந்து பேசிக்கிறாங்க. அதுதான் விளம்பர அரசியல். இவங்க திமுகவின் அரசியல் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, தேர்தல் அரசியல், விளம்பர அரசியல், வாக்கு அரசியல், செய்தி அரசியல், இதுதான் அவங்களோட அரசியல். ஆட்சிக்கு இப்போ இந்த தடவையும் அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அடுத்த தேர்தலை பற்றி இப்போவே அந்த வேலையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட சிந்தனையாக இருக்கும். ஆனால் இப்போது திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த 3 நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பதவி ஏற்கும் போதே ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பெற்றது. இது இவங்க சொல்லியிருந்திருக்கலாம். இவங்க ஆளுநர் அது ஆளுநர் தரப்பில் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலோ, இல்லை அதுக்கு பின்னாடி ஆளுநருடைய ஏதாவது கட்டளைகள் எதுவும் இருந்திருந்தால் கூட இவங்க அதை மாற்றி, இல்லை இது தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் முதல்ல வரணும், அந்த அஜெண்டான்னு சொல்லக்கூடிய அதை வாங்கி முதலே பார்த்துருந்தாங்கன்னா, இல்லை வந்தே மாதரம் பாடல் முதல்ல வரக்கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் வரணும், அதற்கப்புறம் நீங்கள் வந்தே மாதரம் பாடலும் இந்த தேசிய கீத பாடலும் வச்சுங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அது இவங்க அந்த அஜெண்டாவே வாங்கி பார்க்கல, சொல்லவும் இல்லை. கூட இருந்த மூத்த அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்ல, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள், இல்லை புஷி ஆனந்த் அவர்கள், வேறு யாராவது அதை பற்றி சொல்லியிருந்துருக்கலாம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் யாரும் அந்த மாதிரி சொல்லலை. விஜய் அவர்களுக்கு புதுசு, இவங்களாவது சொல்லியிருந்துருக்கணும், இவங்களும் சொல்லலை, அவருக்கும் தெரியல. அதனால் அவங்க பாட்டு எனக்கானு விட்டாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் பின்னாடி சொன்னோம், ஆனால் அவங்க மாற்றிக்கல, அடுத்த தடவையிலேருந்து நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அடுத்த தடவையிலேருந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை முதல்ல போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அன்றைக்கே சரி பண்ணியிருந்தால் இந்த சர்ச்சை வராமல் தடுத்துருக்கலாம். ஒன்று வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் திருத்திக்கிறேன்றது ஒரு ரியாக்ஷன் தான். அது நீங்கள் ப்ரோஆக்டிவாக செயல்படலை அப்படின்றது தெரியுது. இது முதல் விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. தனித்து பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைச்சாவே இவங்கெல்லாம் தான் கையோமையான்னு கத்துவாங்க, தும்முனா கூட குற்றம்பாங்க, எங்கேயாவது தப்பான இடத்த தும்மிட்டாங்க முதலமைச்சர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கூட்டணி தயவில் தான் இப்போ ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னா கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக கையாளணும். ஒரு சின்ன தவறை கூட ஊதி பெருசாக்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஊடகம் பலம் இருக்குது, பல்வேறு ஊடகங்கள் வச்சுருக்காங்க. இந்த ஊடகங்கள் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவும் எதிராக தானே இருக்குது, அவங்கக்கிட்டேயும் ஊடகம் இருக்குது, திமுக கிட்டேயும் ஊடகங்கள் இருக்குது. இந்த நடுநிலை ஊடகங்கள் சில பேர் சொல்லிக்கிறாங்க,
அந்த நடுநிலை ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வந்து அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊடகத்தில் இந்த நேருக்கு நேர்பட பேசு, அப்புறம் இந்த சாணக்கியன், இந்த மாதிரி நிறையா, அதாவது சாணக்கியனா வந்து இவர் ரங்கராஜன் பாண்டே அவர்களுடைய இதை பற்றி நான் பேச வரல. இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, இந்த விவாத நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு ஏதாவது மெல்றதுக்கு நீங்கள் தினமும் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கினே இருக்கீங்க, அவங்க அதை எடுத்து வச்சு மென்னுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது தமிழ் தாய் வாழ்த்துன்றது ஒரு ஒரு விஷயமா பேச்சு பொருளாச்சு. அது ஒரு தவறாக நடந்து போச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் அறிவித்த அறிவிப்பு அந்த சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு படை அமைச்சது சிறப்பு. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்புக்கு நீங்கள் ஒரு படை அமைச்சிருக்கீங்க. ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தனியாக சிறப்பு படையின் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு செயல்பட்டு எவ்வளோ போதைப் பொருள்களை பிடிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் அது கட்டாயமாக தேவையான அது தேவை தான். இன்றைக்கி இருக்கிற சூழலில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, அவின், குட்கா, மட்கான்னு என்ன தேவைன்னு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இது பூரா வந்து உடல் நலத்துக்கு கேடு தான். அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது நல்ல விஷயம். ஸோ இது ரெண்டுமே நல்ல விஷயம்தான். இந்த 2 அறிவிப்புகளும் நல்ல விஷயம். இந்த மின்சாரத்துக்கு நீங்கள் அறிவித்தது வந்து பாதி பேர் பயனடைவாங்க, பாதி பேர் பயனடைய மாட்டாங்க. அதனால் அது முழுமையான பயன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தும். நீங்கள் 2 மாதத்துக்கு வேறு சொல்கிறீங்க. 2 மாதத்துக்கு 500 யூனிட் தாண்டி போகிறவங்க தான் அதிகமான பேர் இருப்பான். அப்போ அவனுக்கு எப்பவும் போல் 100 தான் அப்படிங்கும்போது அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை. அந்த கம்மியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் கிடைக்குது. அவங்க மட்டும்தான் பயனடைவாங்க. அதனால் எல்லோரும் பார்த்து 500 யூனிட்டுக்கு அது 2 மாதம் வேறு. அப்போ ஒரு மாதத்துக்கு 250. அந்த 250 தாண்டிடுச்சுனாவே அடுத்த மாதம் கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்க பயனடையணும்னா அது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அந்த அறிவிப்பு வந்து முழுமையாக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காது. அது வந்து சில பேருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம். சில பேர் எப்போவுமே 200 யூனிட், 300 யூனிட், 400 யூனிட் தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களுக்கு கரண்ட் பில் வந்து பாதியாக குறைஞ்சிரும். இப்போ 400 யூனிட்டுக்கு 100 யூனிட், இப்போ 300 யூனிட் பே பண்ணுற காசு கட்டிக்கிட்டு இருக்கானா. இந்த காணொலி நிறையாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைக்கு பயன்படுது, அதற்காக என்ன மன்னிக்கும். இந்த சரியாக 500 யூனிட் பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ 200 யூனிட் வந்து இலவசமாக கிடைக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் மின்சார கட்டணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒன்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்கல தெளிவாக கொடுத்துருக்கலாம். அதுவும் வந்து ஒரு சர்ச்சைக்கு தான் உள்ளானுச்சு. ஏன்னா காரணம், நீங்கள் சொல்லும்போது வாக்குறுதி கொடுக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் தான் நீங்கள் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. எங்கேயுமே தெளிவாக 200 யூனிட்ன்றது 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ என்ன முறை இருக்கோ அதே தான் பின்பற்றப்படும் நீங்கள் சொல்லலை. அதை வந்து ஒரு ஏமாற்று அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்லுது. இதில் பாதி பேர் பயனடைவாங்க, பாதி பேர் பயனடைய மாட்டாங்க. அதனால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இது ஒரு கலவையான விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. இப்போது அதுக்கு அடுத்து வேறு என்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலில், அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயத்த திரு விஜய் அவர்கள் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் போய் சந்திக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில், அதாவது இப்படி இருந்திருக்கணும் ஆனால் இல்லை. இது வந்து முதன்முறையாக இவர் தான் செஞ்சுருக்காரு. அது வந்து அந்த பெருமை வந்து திரு விஜய் அவர்களுக்கே செய்கிறோம். இது வரைக்கும் யாரும் அப்படி செய்யலை. அப்படி செஞ்சுருக்கணும். இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் போய் எடப்பாடி அவர்களை போய் சந்திக்கிறதோ, இல்லை எடப்பாடி அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறதோ, இல்லை ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை போய் சந்திக்கிறதோ, இல்லை கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா, இந்த மாதிரிலாம் நடக்கல. எல்லாம் எதிரும் புதிருமாக எலியும் பூனையமாக தான் இருந்தாங்க. யாரும் போய் சந்திக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க கட்சி அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் போய் சந்திப்பாங்க. ஆனால் முதல் முறையாக இவர் யாரெல்லாம் தாவேக்காவே கேவலமாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாங்களோ அந்த தலைவர்களை கூட போய் சந்திக்கிறாரு. ஏன்னா நிறையா கட்சிகள் வந்து தாவேக்காவை தீர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவரே விஜய் அவர்களே கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு எதிரி மாதிரி பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எல்லாரையும் போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுவும் சாதாரணமாக ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது போய் பார்க்குறதுன்றது வேற, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்குறதுன்றது வேற. இப்போ அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அவர் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவர் தான் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போல்லாம் அவங்கள போய் பார்க்கணும், சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அதை ஒரு புதுசாக ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு கூட்டணி கட்சிகளே வந்து நல்ல விதமாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த தலைவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத ஒன்றா புதுசாக ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. அது நல்ல விஷயம்தான். இது வந்து பாராட்ட தகுந்த விஷயம். இப்போ அடுத்து அப்படியே வந்தோன்னா, அவருடைய ஜோதிடர் அந்த ரத்தன் பண்டிட், அவருக்கு அவருடைய ஆலோசகர்னு சொல்லி ஒரு பதவியை வழங்கி வச்சிருக்கிறார். முதலமைச்சரின் ஆலோசகர்.
அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்ப ஜோதிடரை அவருக்கு அரசு பணி கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு அரசு பணி வந்து எதில் கொடுத்துருக்காரு, ஏதாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, முதலமைச்சருக்கே ஆலோசகர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தான் இங்கே பிரச்சனை வருது. இதான் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டில் இந்த வெங்கடேசன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது போக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ரவிச்சந்திரன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னும் பல கட்சிகள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதாவது ஜோதிடர் அப்படின்றவர் உங்களோட குடும்ப ஜோதிடர், அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிறது பண்ணிக்கிறது இந்த நேரம்லாம் குறிச்சிக்கிறதுலாம் ஓகே, அது வரைக்கும் சரி. அவர் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு போகிறது வரைக்கும் சரி. அவரை தூக்கி கொண்டாந்து அரசு, அதுவும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சரின் ஆலோசகராக உள்ளே கொண்டு வரீங்க பாருங்கள். இங்கே தான் வந்து சில அச்சமும் வருது. அவர் பாட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்ல, நீங்கள் பாட்டு அவர் ஜோசியர் சொன்னார்னு போய் செய்ய. நீங்கள் ஏற்கனவே அவர் சொன்னார் தான் திருச்செந்தூர் போயிருக்கீங்க, அவர் சொன்னார் தான் சாய்பாபா கோயில் போயிருக்கீங்க, அவர் சொன்னார் தான் ஏதோ சர்ச்சு கூட ஏதோ போனீங்கன்னு நினைக்கிறேன், முட்டிலாம் போட்டு ஏதோ பண்ணீங்க. அப்படிலாம் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வருது. இப்போ நாளைக்கே அந்த ஜோசியர் வந்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் சரியாக வராதுங்க, இதை பண்ணுங்கன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்க, அது மக்கள் விரோத இதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிருவீங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. அவரை கொண்டாந்து ஆலோசகர், அதுவும் முதலமைச்சரின் ஆலோசகராக கொண்டாந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை சந்திச்சுக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிறீங்க, பணம் காசு கொடுத்துக்கிறீங்க, உங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிறதெல்லாம் சரி. இப்போ நீங்கள் உங்கள் சொந்த விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு அரசின் கஜானாலேருந்து அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து கூடவே வச்சுக்கிறதுன்றது வந்து தவறான போக்கு. இப்போ நீங்கள் இந்த சாக்கை சொல்லி சும்மாவே 4-5 தடவை ஜாதகம் கூட பார்த்துப்பீங்களோ, அதுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து காசு போகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இருக்கலாம் இல்லையா? நீங்கள் அவர் பக்கத்திலே இருக்கார், இப்போ ஆலோசகர்னு சொல்லி பக்கத்திலே வச்சுருக்கீங்க. ஏதாவது ஒன்றுனா இந்த தேதியில் நம்ம வந்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலாமா, கொஞ்சம் அப்படியே ஜோசியம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வேலைக்கு தான் அவரை உள்ளே வச்சுருக்கீங்கன்னா அதை தெளிவாக சொல்லிவிடுங்க. அது ஆலோசகன்ற பேரில் இப்படி, ஏன்னா அவருடைய தொழில் என்ன, அவனுக்கு ஒன்றும் அரசியல் ஞானம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவரோட தொழில் ஜோதிடத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் எதுக்கு முதலமைச்சரின் ஆலோசகராக உள்ளே வராரு? இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இந்த முடிவு. அதனால தான் பல்வேறு நபர்கள் என்னது இது இப்படி ஒரு மோசமான ஒரு முடிவு. காலையில் ஒரு நல்ல விஷயத்த இன்னைக்கு நீங்கள் எடுத்திருந்தீங்க. என்ன அப்படின்னா 717 மதுபான கடைகளை மூடுவதற்கு பரிசீலனை பண்ணுறோம். அதில் வந்து அந்த வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்தில், இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து கண்டறியப்பட்ட 717 மது கடைகளை மூடுவதற்கு 2 வாரத்திற்குள் பரிசீலனை செய்து சொல்லணும். அந்த கடைகளை மூடுறோன்னு சொன்னீங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் செய்கிறோம்னு சொல்லிட்டு கடைகளை திறந்தது தான் மிச்சம், மூடின மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் அதுக்கு அப்படியே விதிவிலக்காக சில கடைகளை இன்றைக்கி மூடுறதுக்கு அறிவிச்சிருக்கீங்க. அது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. காலையில் அப்படி ஒரு அறிவிப்பு, சாயங்காலம் என்னடான்னு பார்த்தா உங்கள் ஜோதிடரை முதலமைச்சரின் ஆலோசகராக கொண்டாந்து வச்சுருக்கீங்க. இது உண்மையிலே பார்த்தா என்னது இது? உங்கள் சொந்த பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தரை வச்சு பார்க்குறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க, அதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டு அரசுக்குள்ளார அவர் கொண்டாடுறீங்க? அதுவும் வேறு ஏதோ ஒரு சரி, ஏதோ அவருக்கு வேலை இல்லை அப்படின்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, சரி அவருக்கு வேலையை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து பரவாயில்ல. இவர் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர், அவருக்கு இந்த வேலையெல்லாம் நம்பி இல்லை. அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். உங்களை ஒருத்தருக்கு பார்க்குறதுக்கே அவர் எவ்வளோ வாங்குறாருன்றது ஊடகங்களெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி எத்தனை பேருக்கு அவர் பார்த்து சொல்லியிருப்பார். அப்போ எவ்வளோ காசு பணம் சம்பாதிக்கிறார்? அவருக்கு இந்த வேலையை நம்பி தான் அவர் இல்லை. அவருக்கு ஏற்கனவே நல்லா பணம் காசு வருது. அவர் கஷ்டப்படுறவரும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டாங்க அதனால் வேலை போட்டு கொடுத்தேன்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே பணம் காசு நல்லா சம்பாதிக்கிறார். அவர் வேறு ஏதாவது தொழில் பண்ணுறாரா, வேறு ஏதாவது அரசியல் ஞானம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் ஒரு ஜோதிடர் மட்டும்தான். ஒரு ஜோதிட வேலையை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நபரை தூக்கி கொண்டாந்து அரசின் ஆலோசகர் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இது அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில் சில பேர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது வர சொல்லுவாங்க, தேவைப்படும் போது வாங்க. குருமார்கள் தான் வச்சுருந்தாங்க, கூடவே சித்தர்களை கூட வச்சுருந்தாங்க, குருமார்களை கூட வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஜோதிடர்கள்லாம் தேவைப்படும் போது வருவாங்க, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஏதாவது முக்கியமான இந்த மாதிரி திட்டம்னு நான் சொல்ல வரல. அந்த காலத்தில் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நேரங்கள்லாம் குறித்து கொடுக்கப்பட்டது. அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கள வர சொல்லுவாங்க. அரசு பணியாக இருந்தால் கூட அவங்க தனிப்பட்ட முறையில் வர சொல்லி பார்த்து அதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரசின் கஜானாலேருந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு திட்டம் தொடங்குறீங்க, நல்ல நேரம் பார்க்கணும், இல்லை வந்து இது சரியாக வருமானலாம் கேட்கணும்னா அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். அது யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விஷயம். அதுக்கு நீங்கள் உங்கள் சொந்த காசுலேருந்து கொடுக்குறீங்களா, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அவருடைய தொழிலே இது ஒன்று தான்.
அவர் அரசியல் நபரும் கிடையாது. இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஆலோசனைகள் கொடுக்குறதுக்காக அவர் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அவர் பண்ணக்கூடியது இது ஒன்று தான். அப்போ நீங்கள் உங்களோட சொந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காகவும் அரசின் கஜானிலேருந்து அவருக்கு சம்பளத்தை போட்டு கொடுக்கறதுக்காகவும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆலோசகர்ன்ற பேரில் உள்ள வராரா அப்படின்ற அச்சம் வருது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு நீங்கள் ஆலோசகர்னு வேறு சொல்லிட்டீங்க. அவர் பாட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு அதை போய் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவர் கணிச்சதெல்லாம் அப்படி நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு அவரோட 10ஓட 11 கணிப்பில் ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பு நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னு சொன்னார், அது நடந்துருச்சு, அது ஓகே. 2019 இவர் தான் வந்து பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் ஆவார்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் 2019. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. இதே ஜோதிடர் தான் 2019 ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து பிரதம மந்திரி ஆவாங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, திரும்பவும் மோடி தான் வந்தார். 14லையும் அவர் தான், 19லையும் அவர் தான், 24லையும் அவர் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி அவரோட கணிப்பு எல்லாமே எந்த ஒரு ஜோதிடராலையும் இப்போ வந்து துல்லியமாக கணிக்க முடியல. இன்றைக்கி இருக்கிற சூழல் தான். துல்லியமாக கணிச்ச ஜோதிடர்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ இல்லை. எங்கேயாவது 1-2 பேர் இருக்கலாம், இன்றைக்கும் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த நபர் வந்து சில தவறான கணிப்புகளை ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வேறு எந்த தொழிலும் இல்லை, ஜோதிடன்ற ஒரு தொழில் மட்டும்தான். அப்படின்னு இருக்கும்போது அவரை கொண்டாந்து அரசின் ஆலோசகராக உள்ள வச்சுருக்கிறது வந்து சரியாக படலை. அதனால் எதிர்கட்சிகள்லாம் விமர்சனத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னு எப்படி ஒரு முட்டாள்தனமாக முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் நீங்கள் அறிவித்த அறிவிப்பு சூப்பரான அறிவிப்பு, இந்த மதுக்கடைகளை மூடுறதுன்னு. சாயங்காலம் பார்த்தா இப்படி ஒரு அறிவிப்பு. இப்படி ஒரு நாளைக்கு அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3ஆவது போயிடுச்சு, கடுமையான விமர்சனம். அப்புறம் நீங்கள் 2 அறிவிப்பு அறிவிச்சிங்க, அது நல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் அந்த மின்சாரத்தை பற்றி சொன்னோன்னா மறுபடியும் ஒரு கலவையான விமர்சனம். இப்படி ஒரு நல்ல விஷயமும் ஒரு மோசமான விஷயம். அப்புறம் திரும்ப எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அடுத்து இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் பார்த்தா சான்றிதழே இல்லாமல் 3 பேர் வந்து பதவி ஏற்றுக்க வந்திருக்கிறாங்க. இது கூட தலைவர்னு நீங்கள் சொல்லலைன்னா கூட இதுக்குன்னு ஒரு குழு மாதிரி ஏதாவது அமைச்சு இப்போ இந்த மாதிரி பதவி ஏற்றுக்கிறது இதெல்லாம் முறைகள் இருக்குது, சான்றிதழெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எத்தனை மணிக்கு வாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாராவது இருக்கணும்ல. யாரும் சொல்கிற மாதிரி தெரியல, தனித்தனியாக வராங்க, தனித்தனியாக போகிறாங்க, ஒன்றும் கோஆர்டினேஷன் இல்லை. இப்படி இதில் போக இப்போ இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு வேறு ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. அவங்க ஏதோ ஒரு வாக்கு அங்கிட்டு போயிடுச்சு இங்கிட்டு போயிடுச்சுன்றாங்க, அது என்னன்னு தெரில. அதை பற்றி பெருசாக நீங்களும் எதுவும் பேசின மாதிரி தெரியல. ஏன்னா உங்கள் எம்எல்ஏ தான் ஒருத்தர் உள்ளவர், நீங்கள் அதில் வந்து என்னென்னா அவங்க வாக்கெடுப்பில் தலையிடக்கூடாதுன்ட்டாங்க. இன்றைக்கி தேதி என்ன 12, நாளைக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். இதுக்கு நடுவில் அதிமுக 2ஆக உடஞ்சிக்கிட்டு வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாமக வேறு நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்கள் சொந்த கட்சியின் எம்எல்ஏ ஒருத்தர் அங்கே சிக்கலில் இருக்கார். அவர் வந்து நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டீங்க, அவரையும் சேர்த்து தான் 107. இப்போ அவரை சேர்க்கக்கூடாதுன்னு அங்கே வந்து பெரிய கருப்பனவர்கள் வழக்கு போட்டு வச்சிருக்காரு. இப்போ அவரை சேர்க்கலைன்னா 107 கிடையாது, 106. உங்களோட 120ன்றது 120 கிடையாது, இனிமேல் 119. அதுக்குள்ளார ஒன்று குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சூழலில் இதில் யாராவது நான் 2-3 பேர் நாளைக்கு நீங்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சவங்க யாராவது நாளைக்கு இல்லைங்க நான் ஆதரவு கொடுக்கல எடுக்கலன்னு நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது ஏதாவது ஒன்று மாற்றி கீற்றி போட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற சூழல் ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போ நாளைக்கு அந்த பெரும்பான்மையை மட்டும் நிரூபிக்க நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த எதிர்க்கட்சிகள் தவறாக செயல்படாதுன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியை கொடுத்து அதில் நீங்கள் தவறு பண்ணால் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளார பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 6 மாதம் எல்லாரும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த 6 மாதம் முதலமைச்சராக இருந்துருவீங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ அந்த அதிமுக கட்சி உடஞ்சி வரனாலையும் பாமக வரனாலையும் இந்த ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க போனாலும் நீங்கள் தப்பிச்சு ஓட்டிடுவீங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. 2029 வரைக்கும் இந்த ஆட்சி போயிடும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும். இல்லைப்பா 5 வருஷம்லாம் கிடையாது, 3 வருஷம் தான். 2029 பொது தேர்தல் வந்துருச்சு, அதில் அப்படியே இந்த சட்டமன்ற தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் வச்செல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால் 3 வருஷம் தான் இந்த ஆட்சி. அதில் இப்போ 2029 இந்த மாதிரி ஏப்ரல் மே காலகட்டங்களில் பிரதமர் தேர்தலும் வரும், முதல்வர் தேர்தலும் வரும். அதனால் இந்த 3 வருஷத்தை தாக்கு பிடிச்சி ஓட்டிடுங்க. இந்த யாரெல்லாம் வராங்களோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துங்க. ஏன்னா இந்த இருக்கிற கட்சிங்க வந்து எப்போ வேணாலும் பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே தான் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. அதனால் அவங்க எப்போவுமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க, எப்போ வேணால் பின்வாங்கிடுவாங்க.
உங்கள் கூடவே கூட்டணின்னு சொல்லி அங்கே அத்துக்கிட்டு வந்தது காங்கிரஸ் மட்டும்தான். அது தமிழக மக்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த 5 பேரை. அது ஒன்று. இப்போ அதிமுக வரனால 30 பேர் வரனால யார் வெளியில் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா வர்றதே 30 பேர் வராங்க. இப்போ ஏற்கனவே உங்களோட கட்சியில் வந்து 107 இருந்துச்சு. இந்த ஒரு எம்எல்ஏ வருவாரா போவாரான்னு தெரியல. அது திருப்பத்தூர் தொகுதி ஒரு சிக்கலாகவே இருக்குது. அதை கழித்து 106ன்னு பார்த்தா கூட இந்த 30 பேரை சேர்க்கும் போது 136 வந்துடுது. அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சி வேறு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அவங்களோட நாளை சேர்த்தா 140 வந்துடுது. அப்போ நல்லா தாராளமாக போதும். இதில் காங்கிரஸ் தேவையில்லை, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா இதெல்லாம் தேவையே கிடையாது. இருந்தாலும் வந்து தேவையே கிடையாதுன்னா உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு அவங்களோட ஆதரவு இனிமேல் தேவை கிடையாதுன்னு சொல்ல வரேன். இந்த அதிமுக சேர்ந்துச்சுன்னா, அதிமுக மட்டும் சேர்ந்தாவே உங்களுக்கு போதுமானது. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால் இன்னும் உங்களுக்கு பலம் கூட. அது மாதிரி எந்த மசோதா நிறைவேற்றினாலும் இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 140 பேர் கையெழுத்து போடுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 118 வந்தாவே முடிஞ்சிருச்சு. 140 வந்துச்சுன்னா அவங்க என்னத்தை எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது. சும்மா சட்டமன்றத்துலேருந்து வெளியே அவை நடப்பு செஞ்சுட்டு வெளியில் தான் போகணும். வெளியில் வந்து பத்திரிக்கையாளர் சந்திச்சு என்னத்தானு சொல்லுவாங்க, அவங்க ஊடகங்களை வச்சு என்னத்தானு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் சரியாக தவறான்னு நம்மளும் விமர்சிப்போம். இப்போது இது பார்த்திங்கன்னா அந்த 3 நாட்குள்ளாரையே நல்ல விஷயமும் நடந்திருக்குது, தவறான விஷயங்களும் நடந்திருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு தாவேகா அரசு. இப்போது இந்த இதிலேருந்து அவங்க பாடம் கற்றுக்கொள்ளணும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காமிச்சிட்ருக்காங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் பாராட்டுறாங்க. இப்போ நீங்கள் போய் எல்லாரையும் சந்திச்சிங்க தலைவர், அதுக்கே நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவித்தாங்க. இந்த மதுக்கடை மூடலுக்கு அவங்களே தான் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அறிவித்த அந்த போதைப்பொருள் தடுப்புக்கும் இந்த பெண்கள் அதுக்கு அவங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச தவறுக்கும் அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த ஜோதிடரை வந்து ஆலோசகராக வச்சதோ, இல்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதோ, இல்லை அந்த வாக்குறுதி ஒன்று கொடுத்துட்டு மின்சாரம் 200 யூனிட் எல்லாருக்கும் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவசன்றது 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்குன்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்குது. இந்த மாதிரி ஒன்று. இதெல்லாம் தாண்டி வேறு என்ன பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்குன்னா, அந்த அமமுக எம்எல்ஏ அவர் ஒருத்தர் தேவையா அவங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக அவரை பிடிச்சி எடுத்துட்டு அந்த அவர் ஆதரவுன்றாரு, அப்புறம் ஆதரவு இல்லைன்றாரு. இப்போ போய் நீ அங்கேயே இருந்துக்கன்னு சொல்லிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவரை பிடிச்சிங்க வர வச்சு அந்த அந்த கட்சியின் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இன்னைக்கு கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. அந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை கட்சியை விட்டு தூக்கிட்டார். இன்னைக்கு அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஊடகங்கள்கிட்ட ரொம்ப வன்மமாக கத்துறாரு. என்ன சொல்கிறது, என் எம்எல்ஏ வந்து திருடிட்டாங்க, எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் பேசிட்டாங்க அப்படின்னு போட்டு பார்க்குறப்பெல்லாம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு உங்களை. இன்னும் ரொம்ப சொல்ல போனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் மாற்றே கிடையாது, நீங்கள் உங்ககிட்ட மாற்றம் இல்லை, துர்நாற்றம் தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா அரசு மாற்றம் இல்லை துர்நாற்றம்னு நாம சொல்லலை. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஊடகத்தை சந்தித்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் எம்எல்ஏவை குதிரை பேரம் பேசியிருக்காங்கங்க, இது எப்படிங்க நான் விடுறது, நான் ஏற்கனவே ஆளுநரை போய் பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கே வந்து என்னோடய எம்எல்ஏ வந்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது, எம்எல்ஏ கடத்திட்டாங்கலாம் சொன்னார். அப்புறம் அந்த எம்எல்ஏ எப்படி திடீர்னு வந்தாருன்னு தெரில. திரும்ப ஊடகங்களை சந்திக்கும் போது அந்த எம்எல்ஏ பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவரை கேட்டால், இல்லைங்க நான் கையெழுத்து போடல, நான் போட்ட மாதிரி அங்கே யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க, நான் ஆதரவெல்லாம் தெரிவிக்கலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ பார்த்தா அவர் திரும்ப தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுங்கிட்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன இவரை வந்து குதிரை பேரம் பேசி அங்கே இழுத்துட்டாங்க போல், அதனால தான் என் கூட இருந்தவர் திடீர்னு அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு அவர் தூக்கிட்டீங்க. இதை தூக்குனது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசை ரொம்ப வல்கராக திட்டி வச்சுருக்கீங்க. அது உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. உண்மையிலேயே குதிரை பேரம் பேசி அங்கே தூக்கியிருக்காங்களான்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, தாவேகா அரசுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு, இந்த ஒருத்தர் சேர்ந்து தான் அங்கே வரமா. இதில் வேறு அதிமுக 30 பேர் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு இங்கே வர போகிறாங்க. அதுபோக அவங்க வராங்களோ இல்லையோ பாமக வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக 2 உடையுதுன்னா பாமக இனிமேல் அந்த கூட்டணியிலேருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் அவங்க இங்கே வந்துருவாங்க போல. அந்த 4 பேர் வர்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு எம்எல்ஏ இவங்க போய் குதிரை பேரம் பேசி இவங்க இழுத்து என்னத்துக்கு? நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஏற்கனவே பல கட்சிகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் பாருங்கள், ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்கல. கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த வருத்தம் இருக்கும். அமமுக ஒன்றே ஒன்று தான் ஜெயிச்சிருக்கு. அந்த எம்எல்ஏவே தூக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதனால் அவங்களுக்கும் அந்த கோவம் இருக்குது. தேமுதிக நிறைய ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க, ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் உள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் தேமுதிக பக்கம் போகலை, எனக்கு புரியுது. இப்போது அதிமுகவுக்கும் அந்த கோவம் இருக்கும். ஏன்னா அதிமுக தான் இப்போ நியாயமாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். ஆனால் அதிமுகவோட ஆட்சியை நீங்கள் பிடிச்சிட்டிங்க. இப்போ அதிமுகவுக்குள்ளாரே அந்த
2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு பிரிவு உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கோவம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரிவு அவங்களுக்கு. இதில் வந்து அவர் வந்து நேற்று வணக்கம் வைக்கிறாரு, நீங்கள் வணக்கமே வைக்கல. யார் யாருக்கோ வணக்கம் வச்சுருக்கீங்க. ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியின் தலைவர் வந்து உங்கள் முன்னாடி வந்து வணக்கம் வைக்கிறாரு, எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கீங்க. இது வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இவர் விஜய் இப்படி பண்ணுறாரு. நீங்கள் எத்தனையோ பேருக்கு வணக்கம் வச்சிங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்தாருங்க, வணக்கம் வச்சிங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தப்போ என்ன பண்ணீங்கன்னு நான் பார்க்கல. அது நீங்கள் வணக்கம் வச்சிங்களான்னு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக மற்றவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆளுங்க உங்கள் கட்சி ஆளுங்களுக்கும் பண்ணுறீங்க. இப்போ அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்கள்லாம் வந்து வந்தாங்க, வணக்கம் வச்சிங்க, அதெல்லாம் பார்த்தேன். நிறைய பேருக்கு பண்ணீங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் வணக்கம் வைக்கிறாரு, நின்று நிதானமாக வணக்கம் வைக்கிறாரு. நீங்கள் பார்த்து எதுவுமே பேசலை. அவர் அந்த மனுஷன் அங்கேயே மனசோட மாதிரி தெரிஞ்சு கையில் இந்த பேப்பர்லாம் கீழே வந்துச்சு, குனிஞ்சு பேப்பர் எடுத்துங்க பேசும்போது பார்த்தா அப்படியே தெரியுது அவரை மதிக்கவே இல்லை. அத்தனை பேருக்கு முன்னாடி வேற நீங்கள் மதிக்காமல் பண்ணுறீங்க. அவருக்கு வயசு என்ன? அவர் வந்து நல்லவர்னா நான் சொல்ல வரல. அவருக்கு வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் வேற. அவருக்கு அதுவும் இப்போ கட்சியின் ஒரு தலைவர் வேற. இந்த சூழ்நிலை பொதுச்செயலர் அவர் வந்து மதிக்காமல் இருந்தால், அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடி, இத்தனைக்கும் திமுக கூட்டணியில் ஆட்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாடி அங்கே அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. உங்கள் கட்சியில் புதுசாக வந்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. அதில் செங்கோட்டையன் அவர்கள் மற்றவங்களாம் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் புதுசாக வந்தாங்கன்னு சொல்ல, அவங்களாம் பணந்துன்னு கொட்ட போட்டாளுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்கள நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அங்கே பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு கலவையான ஆட்சியை தான் இந்த 3 நாள் கொடுத்துருக்கீங்க. நல்ல விஷயம் சொல்லிட்டு சந்தோஷப்படாங்கட்டு இங்கிட்ட வந்து ஒரு மோசமான விஷயம் நடந்தது படக்குன்னு. நேற்று அந்த சான்றிதழ் கொண்டு வராது ஒரு மோசமான விஷயம். அதை நீங்கள் கொண்டு வரலன்னு சொல்ல, உங்கள் கட்சியை சேர்ந்த 3 பேர் கொண்டு வரல. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வணக்கம் வைக்கிறாரு, வணக்கம் வைக்கல நீங்கள். அது போக அது அன்றைக்கி அது 2 மோசமான விஷயம் நடந்துச்சு. அப்புறம் சாயங்காலம் போய் இந்த பெரிய பெரிய ஒரு கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சிங்க. அது நல்ல விஷயம். இப்படி ஒரு நாளைக்கு நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது உங்கள் கட்சி சார்ந்து. அதனால் இவங்க வந்து ஒரு நாளைக்கு உங்களை வாழ்த்தவும் செய்கிறாங்க, கடுமையாக விமர்சனமும் செய்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் 2மே கலந்து வருது. இன்னைக்கு காலையில் சரி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, 717 கடையை மூடிட சொல்லிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாயங்காலம் இப்படி ஒரு அறிவிப்பு வருது, உங்கள் ஜோசியரை கொண்டாந்து முதலமைச்சரின் ஆலோசகராக ஆக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி கொண்டாந்து வச்சுருக்காங்க. திரும்ப ஒரு திமுக அரசு மாதிரியே நீங்கள் நடத்துறீங்க. அதுக்கு திமுகவே ஓட்டை போட்டு போயிடலான்னு நினச்சிருவாங்க. தயவு செஞ்சு திமுக வீழ்ந்ததாகவே இருக்கட்டும், அதிமுக உடைந்ததாகவே இருக்கட்டும். தாவேக்கா ஒழுங்கான ஆட்சியை நடத்துதான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு மாற்று இருக்குது. இப்போவே நாம் தமிழர்னு இது போக பாஜக வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்குதுன்னா, திரும்ப போய் திமுக கூட கூட்டணி வைக்கலான்னு பேசி. இப்போ பாஜகன்னு சொல்லி தான் திமுக ஓட்டுவாங்கச்சு. நாளைக்கு திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னா சிறுபான்மை ஓட்டெல்லாம் திரும்ப இந்த பக்கம் வந்துடுவாங்க, தாவேக்கா பக்கமோ இல்லை நாம் தமிழர் பக்கமோ. அதிமுக இருக்கிறதுக்கு வந்து அவங்க திரும்ப தாவேக்கா கூட கூட்டணி தான் வச்சாங்க, வேறு வழி இல்லை. அவங்களோட சூழல் அப்படி இருக்குது. இல்லை அவங்க வந்து பெரும்பான்மை அவங்க தாவேக்கா கூட தான் இனிமேல் கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் தனி கட்சியெல்லாம் இனிமேல் ஜெயிக்க முடியாது. தாவேக்கா கூட கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் சரியாக ஆட்சியை நடத்தினா சரின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா திரும்ப திமுக கிட்டே மறுபடியும் அடுத்த 5 ஆண்டு கொடுத்துருவாங்க. அதனால் தயவு செஞ்சு 5 ஆண்டு நீங்கள் வந்து 2029 வரைக்கும் தான். 29 நாங்கள் வேலை திரும்ப கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சரியாக ஆட்சி பண்ணணும். அது வந்து சரியாக ஆட்சி பண்ணலைன்னா நாம் தமிழரோ இல்லை வந்து திமுகவை தேடி மக்கள் மறுபடியும் போயிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னமோ வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நீங்கள் வந்து 3 வருஷம் ஓட்டிடுவீங்க. ஏன்னா இந்த அதிமுகவோட 30 எம்எல்ஏக்கள் வரனால இனி இந்த அரசுக்கு வந்து பயம் இருக்காது. ஒரு 3 வருஷத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். 2029 வரைக்கும் ஓட்டிடலாம். அவங்க 30 பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்ற மாதிரி தான். ஏன்னா உங்கள் கட்சி ஆட்களை 106. இது போக நீங்கள் திருச்சிக்கு இடைத்தேர்தல் வரும், திருச்சி கிழக்குக்கு. அது உங்கள் ஆள்களே போட்டு ஜெயிச்சிருவீங்க. அது வந்து திருமாவளவன் அவர்களோ இல்லை வந்து சகாயம் அவர்களோ இல்லை உங்கள் நண்பரோ யாரோ ஒருத்தர் அங்கே வந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அது போக அந்த ஒரு தொகுதிக்கு இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, அதுவும் சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2-3 நாட்கள் அது சரியாயிருமா, இல்லை இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, அந்த வழக்கு திரும்ப விசாரிக்கப்படும் போது அதுவும் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது 108 வந்துடும். ஒரு 10 பேர் தான் தேவை. உங்களுக்கு அதிமுக கலந்து 30 பேர் கிடைக்கும்போது இந்த ஆட்சி தாராளமாக 2029 வரைக்கும் போயிடும். 2029க்கு மேலே போகாது மோடி கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது. அவங்க எடுக்கிற முடிவு தான். அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் கட்டுப்படும். அதனால் அது வந்து அதுக்கு மேலே போகுதா, 31 வரைக்கும் போகுதா இல்லை 29 முடியுதான்றது பொறுமையாக வந்து பார்க்கணும். அது வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது. ஆனால் 29 வரைக்கும் போயிடும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்க்கும்போது அது வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த 29 வரைக்கும் நல்ல விதமாக ஆட்சி பண்ணணும். இந்த 3 ஆண்டில் மோசமாக ஏதாவது பண்ணீங்கன்னா இப்போவே வரிசையாக பாருங்கள், ஒன்றுனா அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தவறு நடந்திருக்கு, இந்த தவறு நடந்திருக்குன்னு. இதெல்லாம் வந்து அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்க வந்து சொல்லுவாங்க. இவங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லா கட்சியும் சொல்லும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போவே அந்த லிஸ்ட்டு போட்டு வச்சுப்பாங்க. இந்த தேதியில் இந்த தவறு நடந்திருக்கு, இந்த தேதியில் இந்த கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ குறிச்சிக்கினே வருவாங்க வரிசையாக. 3 வருஷம் முடியும். இப்போ 3 நாளைக்கே எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. 3 வருஷம் முடியும் போது எவ்வளோ நடந்திருக்கும். அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து அடுத்த பிரச்சாரம் பண்ணி அடின்னு அடிச்சு, அதை பிரச்சாரத்தில் சொல்கிறேன், நல்லா பேசி அடின்னு அடித்து ஓட்டை பூரா வாங்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் எதிர்கட்சியாவோ இல்லை கீழே தான் போகணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா திரும்ப மாற்றுன்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு எதிர்கட்சியில் எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, மற்றொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாற்றம் இல்லை துர்நாற்றம்ன்றாரு. அவர் வந்து கொந்தளிப்பில் இருக்கிறாரு. அமமுக தலைவர் டிடிவி தினகரன். நாம் தமிழர்களுமே வந்து கொந்தளிப்பு இல்லைன்னா வருத்தம் இருக்கும். இவ்வளோ பாடுபட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு அந்த கட்சியும் இதில் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா திமுகவும் கோபத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜெயிப்பாங்க மறுபடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திமுகவுடைய சீட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் தீய சக்தின்னு சொல்லி இதுவாகி போச்சு. இப்போ அவங்க கட்சியில் இருக்க கூட்டணியை உடச்சி காங்கிரஸ் உங்கள் பக்கம் வேறு எழுதிட்டீங்க. காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக. இந்த சந்தடி சாக்கில் மோடி உள்ள நுழைஞ்சு காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் வெந்த புண்ணில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுன்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சதில் பாஜகவுக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அவங்க குத்தி காட்டுறாங்க. பார்த்தீங்களா, காங்கிரஸை தூக்கி சுமந்தீங்க, இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. சந்தடி சாக்கில் வரக்கூடிய சைக்கிள் செயின் தான் இந்த பிஜேபி. ஸோ அவங்க வந்து இதை காரணமாக பயன்படுத்தி திமுக கூட சேர பார்க்குறாங்க. இப்போ இவங்க திமுக கூட சேர்ந்தா இத்தனை நாள் திமுக தான் இஸ்லாமியரின் பாதுகாவலன், கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் என்ன ஆகும்? இதைத்தான் நம்ம சொன்னோம். இன்றைக்கி நேற்று இவங்க வந்து எங்கே வேணாலும் சேருவாங்க. 1996 99 அந்த காலகட்டங்கள் 99 நினைக்கிறேன். பாஜகவும் ஒரு கட்சி தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு மு கருணாநிதி அவர்கள். அதுவும் ஒரு சமூக இயக்கம் ஏதோ சொல்லி வச்சிருக்காரு ஆர்எஸ்எஸ்ஸையும். நீங்கள் வந்து பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு தடவை பாஜகவை தூக்கி சுமந்ததே. இதெல்லாம் சிறுபான்மையினரின் பாதுகாவலன் தான் சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்கள காப்பாற்றி விட்டதே ஒரு காலத்தில் இவங்க தான். அதாவது மத்தியில் அந்த மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கருணாநிதி அவர்கள் பேசினதெல்லாம் இருக்குது. பாஜகவை பற்றி சிறப்பாக பேசினதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் திருப்பி எடுத்து போட்டாங்க. நான் இப்போவே பிரச்சாரங்கள் அங்கங்கே பார்க்குறோம். அதனால் இந்த கட்சியெல்லாம் நம்பி இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தயவு செஞ்சு போகாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். திமுக மறைமுக கூட்டணியில் இருந்துச்சு பாஜக கூட. இப்போது காங்கிரஸை கழட்டி விட்டோன்னா நேரடி கூட்டணிக்கு இவங்க போகிறாங்களோ இல்லையோ பாஜக வந்து அப்படியே சைகை காட்டுது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே வந்து பீகாரில் நிதிஷ்குமார் அவங்க இப்போ பீகாரில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், அவங்களுடைய அந்த தயவு இருந்தது அந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக. பெரும்பான்மையில் இல்லை மோடி அவர்களுக்கும். அது போக தெலுங்கானா இல்லை ஆந்திர பிரதேஷ், இந்த இதில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இது கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆதரவு. இந்த மாதிரி அவரும் பெரும்பான்மை இல்லாதனால ஆதரவை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இங்கே திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அங்கே திமுகவுடைய எம்பிக்கள் அங்கே வந்து 40 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஆதரவு கிடைச்சா அவருக்கு இன்னும் நல்லா இருக்குமே. அப்படியே இவங்களையும் வந்து மூலச்செலவு பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்த தேர்தலில் நம்ம கூட சேர்ந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட சேர்ந்து சந்திங்க, காங்கிரஸ் தான் அங்கே போயிடுச்சுல, நாங்கள் வரோம் அப்படி இந்த மாதிரி சேர்ந்துக்க பார்ப்பாங்க. இப்போ இவ்வளோ நாள் இவங்க பாதுகாவலன்னு நினச்சி வாக்கு செலுத்தினாங்கல்ல, அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ யார் முட்டாளானது? இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க பாஜக கூட கூட்டணி மறைமுக கூட்டணியில் இருக்காங்க, சும்மா கண் தொடைப்பு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ வெளிப்படையாகவே கூட்டணின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த இவ்வளோ நாள் இவங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து போய் கேட்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த சிறுபான்மையினர், நம்ம வந்து இந்த பெரும்பான்மை சிறுபான்மை சொல்கிறதா எனக்கு வந்து பிடிக்கல, நான் பார்த்துக்காதீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த சொல்லாடலுக்குள்ளே தான் வருது. நம்ம வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களே சொல்லிடுவோம். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் இவங்க வந்து இவங்களை பாதுகாவலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? திமுக தான் நம்மளை பாதுகாக்குது பாஜக கிட்ட இருந்து அப்படின்னு. இப்போ அந்த திமுக தான் போய் பாஜக கூட கூட்டணி வைக்க போகுது. அப்படி தான் பேச்சுவார்த்தை வருது. ஒன்று பாஜக தனியாக நின்று அந்த கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அங்கே மோடிக்கும் வந்து ஒரு பெரும்பான்மைக்கு இங்கே இந்த கட்சியினுடைய இந்த திமுக கட்சியினுடைய அந்த எம்பிக்கள்
அவங்க அந்த மந்திரிகள் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் இவங்க கூட சேர்ந்து சந்திக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா, திமுக யோசிக்காமல் காங்கிரஸ் தான் நம்மளை முதுகில் குத்திட்டு போயிடுச்சே, ஏன் நம்ம திரும்ப திமுக கூட சொல்கிறது, நம்ம தலைவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக இயக்கம் தானே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால் அவங்க அந்த தூசி தட்டி எடுத்து தலைவர் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு நாளைக்கு திரும்ப மாற்றி பேசுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் யார் முட்டாளாக்கப்பட்டது? இவங்க பாதுகாவலன்னு சொல்லி வாக்கு செலுத்தினாங்கல்ல, அவங்க தான் முட்டாள். இனிமேலாவது தெளிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க. கேட்டால் அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசுவாங்க. ஏன்னா வசனகர்த்தா ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் இவங்க. அதனால் அந்த வசனங்கள்லாம் நல்லாவே வரும். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, அது வேற வாய் இது நேர வாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் திமுக. அதனால் அவங்கள நம்பி பாதுகாவலாம் சொல்லாதீங்க. நாளைக்கே வாங்க மோடிஜி அப்படின்ட்டு வெள்ளக்கொடையை பிடிப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் பாதுகாவலன் கிடையாது. திரு விஜய் அவர்கள் வந்து நான் பிஜேபி பக்கம் இல்லை அப்படின்னு மக்கள் நம்பணும் அப்படின்றதுக்காகவே அடிக்கடி பெரியாருடைய நினைவிடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே 2 மாலையை போட்டு அங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த சிலையை தூக்கி இங்கே வச்சுருக்கிறார் இல்லையா, கொள்கைன்றாரு. அதனால் இது வந்து எப்படின்னா, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாரு. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உடனே சங்கின்றாங்கல்ல, அந்த மாதிரி கட்சியை சேர்ந்தவங்கள அவங்க பக்கம் நீங்கள் வந்து மடங்களுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சங்கின்றுவாங்க. பார்த்தீங்களா, பிஜேபி பி டீம்ன்றவாங்க, பிஜேபி சி டீம், பிஜேபி ஏ டீம்ன்றவாங்க. இந்த மாதிரி ஏ டீம்னு ஒன்று தான், அந்த பிஜேபி தான் ஏ டீமே. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க, இல்லைங்க அது வந்து பிஜேபி ஏ டீம், இதுதான் ஏ டீம், இதுதான் பி டீம், இதான் சி டீம்னு வரிசையாக சொல்லுவாங்க. அதனால் இதில் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அந்த காஞ்சி சங்கராச்சாரிய மடத்துக்கு போனது வந்து ஒரு சர்ச்சையாச்சு. இவர் அங்கே இந்த நேரத்தில் போயிருக்க தேவையில்லை, போய் ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாரு. இவர் வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காரு. அவங்க குடும்பத்துல எல்லாம் போவாங்க, அந்நியாரெலாம் போவாங்க, அவங்கெல்லாம் போகலாம். ஆனால் வந்து அவங்க போகல. அதனால் நீங்கள் போனதை வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, பாஜகவின் தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அதான் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லேயே சில இடங்களில் பார்த்தோம், ஊடகத்துலேயும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சிக்குதானே. நீங்கள் அதை சிக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு அப்படி நேர ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்களா, நான் பெரியாருடைய நினைவிடத்துக்கு போகிறேன், பெரியாருக்கு மாலையை போடுறேன், பெரியார் சிலையை இங்கே வச்சுருக்கிறேன், அவங்க கொள்கையை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு டைரக்ஷன், அதுக்கு தான் திராவிட கழக தலைவர் கி வீரமணிலாம் போய் சந்திக்கிறீங்க, கி வீரமணி அவர்கள்லாம் சந்திக்கிறீங்க. அதனால் இதில் என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தா நீங்கள் அந்த சினிமாவில் நடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே மக்கள் சொல்லிடக்கூடாது, இந்த எதிர்கட்சியெலாம் நம்ம வந்து பாஜக கூட சேர்த்து வச்சு பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அடிக்கடி இங்கே போகிறீங்க. இங்கே போயிட்டா எவனும் வந்து மாற்றி பேச முடியாதுல்ல. பார்த்தீங்களா, நான் வந்து பெரியார் பக்கம் தான் நிற்கிறாரு, பாஜக பக்கம் நிற்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சரி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு தூக்கிட்டு வருவாங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா போடலையா அங்கே தெரிஞ்சு போயிடும், நீங்கள் பாஜக பக்கம் நிற்கிறீங்களா தமிழக மக்கள் பக்கம் நிற்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து நிர்பந்தப்படுத்துவாங்க, அந்த கையெழுத்தை போடுறதுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் உண்மையிலே பாஜக கூட மறைமுக கூட்டணியில் இருக்கீங்களா, நேரடி கூட்டணியில் இருக்கீங்களா, இல்லை எதிர்க்கிறீங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு ட்ராமா மாதிரி தான் தெரியுது. இந்த தலைவர்களெல்லாம் போய் தலைவர்களை சந்திக்கிறது நல்ல விஷயந்தான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ட்ராமா மாதிரி தெரியுது. உண்மையாக இருந்தால் நாங்கள் பாராட்டுறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இது ட்ராமாவாக இருந்துச்சுன்னா, ட்ராமா ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுல்ல, என்னைக்காக வந்தாலும் உண்மை வெளிவந்துடும். நீங்கள் இந்த பெரியாருடைய நினைவிடத்துக்கு அடிக்கடி போகிறது, அங்கே மாலை போடுறது, இந்த எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறதெல்லாம் வந்து உண்மையாக இருந்ததுன்னா, அதாவது பெரியாருடைய நினைவிடத்துக்கு போகிறதெல்லாம் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிங்க. அந்த தலைவர்களை சந்தித்தது நல்ல விஷயம், அதுக்கு வந்து சரி, அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாராட்டுறோம், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாஜக பக்கம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறீங்களோன்னு ஒன்று தோணுது. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்களின் 3 நாள் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். அதுக்காக 3 நாளே முடிஞ்ச பேர் நான் சொல்ல வரல. இது வந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் தொடரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 3 நாளைக்குள்ளாரையே நல்ல விமர்சனங்களும் வந்திருக்கு, மோசமான விமர்சனங்களும் வந்திருக்கு. அதுக்குள்ளார வழக்கே விழுந்துச்சு. அமமுக தலைவர் வந்து போய் வழக்கா போட்டு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு.
அது வந்து என்ன அப்படின்றது நீங்கள் தான் எதிர்பார்க்கணும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொரு வழக்கு அந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. அந்த ஒரு ஓட்டில் அந்த ஒரு ஓட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க. எனக்கும் அந்த ஒரு ஓட்டு வந்திருந்ததுன்னா நானும் அவங்களே டையினா அதுக்கப்புறம் வந்து குழுக்கள்லாம் போட்டிருக்கணும். நீங்கள் அந்த ஒரு ஓட்டை வேற எங்கேயோ திருப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கூட சண்டை போட்டுருக்காரு அவர். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னா, முடிவுலாம் அப்பயே முடிஞ்சு போச்சு, இதான் முடிவு, போங்க கிளம்புங்க அப்படின்ட்டுருச்சு தேர்தல் ஆணையம். இப்போ பெரிய இருப்பவர்கள் வேற எங்கேயோ வழக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உயர்நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அந்த எம்எல்ஏ ஜெயிச்சும் உள்ளே வர முடியாமல் உட்காந்துருக்காரு அவர். பார்ப்போம் அது எப்படின்ட்டு. இது ஒரு ஓட்டுன்றனால தான் இந்த பிரச்சனை. ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டுனா கண்டுக்க மாட்டாங்க. சரி இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு போயிடுவாங்க. ஒரே ஒரு ஓட்டுன்றனால அவர் விடாமல் அந்த ஒரு ஓட்டு இங்கே இருந்தாலும் வந்து சேர்த்துட்டோம்னா நம்மளும் அவங்க புதுசாக ஒரு குழுக்கள் போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அது எப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தாவேகா கட்சிக்கு நல்ல விஷயமும் நடந்திருக்கு, கெட்ட விஷயமும் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை பாராட்டியிருக்காங்க, கெட்ட விஷயத்த சுட்டியும் காட்டியிருக்கிறாங்க. இந்த 3 நாளைக்குள்ளாரே இவ்வளோ விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி கலவையாக வந்து சேர்ந்துருக்குது. அந்த கட்சியோட கொள்கை மாதிரியே இருக்குது செயல்பாடுகளும். கட்சியோட கொள்கையும் கலவை தான். ஒரு மிக்சர் கொள்கை கட்சின்னு நம்ம சொன்னோம், மிக்சர் கொள்கை கட்சின்னு சொன்னோம். அது மாதிரி தான் செயல்பாடுகளும். நல்ல விஷயமும் நடக்குது, கெட்ட விஷயமும் நடக்குது. ஒரு மிக்சர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது டெய்லி. 3 நாளைக்குள்ளார இவ்வளோ நடந்திருக்குது. நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வந்து உங்களை வந்து 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து என்ன ஏதாவது சிக்கும் டக்குன்னு நம்ம ஊடகத்தில் போட்டு அதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க திமுக ஊடகங்கள். அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவும் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடி விங் இருக்குது. நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஐடி விங் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத நம்ம வந்து தாவேகா கட்சியின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அதை சொல்லிக்கிறேன். தாவேகா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து தஞ்சாவூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், வேற ஒரு சேனல் ஊடகத்தில் பார்த்தேன், மாரிதாஸ் அவர்களுடைய ஊடகத்தில் ஏதோ ஒன்று போட்டிருந்தார். தஞ்சாவூர் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் குடிச்சுக்கின்னு கும்பால் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த காணொலி வந்தது. அது தாவேகா கட்சி சேர்ந்து. அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் இப்போ சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராகி நேற்று இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? யார் தவறு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பேன், நடவடிக்கை எடுப்பேன். அவர் வந்து குடிச்சிட்டு கும்பால் அடிச்சிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் கூப்பிட்டு ஒரு வார்னிங்காவது பண்ணிங்களா? சரி, அவர் வந்து அவரோட குடிக்காத நீங்கள் தான் டாஸ்மாகே வச்சிருக்கீங்களே, மக்களே குடிக்க சொல்கிறீங்க, அப்புறம் உங்கள் எம்எல்ஏ குடிச்சா என்னன்ற கதையில் தான் அது இருக்குது. நீங்கள் 717 கடை தான் மூடிருக்கீங்க. நீங்கள் என்னைக்கு மொத்தமாக மூடுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்த அரசு வந்து மொத்தமாக போதையை வந்து நிப்பாட்டி இருக்குது, மது போதையை நிப்பாட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் சொல்ல முடியாது. இந்த 2 வாரம் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், இந்த 717 கடையை மூடுறதுக்கு. எதுக்கு 2 வாரம்? அதெல்லாம் பொது இடங்கள் பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதை பட்டுன்னு முடிட வேண்டியதானே. இதுக்கு 2 வாரம் பரிசீலனிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம். என்னத்துக்கு இருக்குது இந்த 2 வாரம்? அதெல்லாம் காலம் கடத்துது. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த 717 கடைன்னு. அந்த 717 பட்டுன்னு மூடிட வேண்டியதானே. மூடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சரக்குகள்லாம் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வரப்போகுது. இவங்க அந்த எதிர்கட்சி என்ன கேட்டுக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலையை வந்து வேறு ஏதாவது வேலை கொடுங்க, நீங்கள் பாட்டு கடையை மூடிட்டீங்க, அவங்க அங்கே வேலை பார்த்தவனுக்குலாம் வேலை போகுதுன்னு சொல்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கை தான். அந்த சரக்குகளை திருப்பி கொடுத்தா அவங்க காசு வந்துட போகுது. எங்கே வாங்கினீங்களோ அங்கே திருப்பி கொடுத்தா காசு கொடுத்துட அதுக்கப்புறம் அந்த இடங்களை வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாம். அது வாடகைக்கு எடுத்துட்டிங்கன்னா திருப்பி அந்த இடத்த மூடிட்டு வந்துடலாம். அது உங்கள் சொந்த இடமா இருந்தால், அதாவது தமிழ்நாட்டு அரசின் இடமா இருந்தால் அந்த இடத்த வந்து வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வேலை பார்த்தவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், அது உங்களுடைய கடமை, அது செய்யணும். அவங்க ஏதாவது மாற்று வேலை, அரசு வேலைகள், எவ்வளோ வேலைகள், காலி பணிகள் நிறையா இருக்குது. அதில் வந்து இவங்களோட வேலை கொடுத்து டக்குன்னு முடிச்சு விட்டா வேலை முடிஞ்சில்ல. இது 717 கடைக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க. நீங்கள் எப்படி எல்லா கடையும் மூடுவீங்கன்றதான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அது அறிவிப்பு தான் வந்திருக்குது. அதுவும் அறிவிப்பு இன்றைக்கே மூடுங்கன்னு வரல. 2 வாரம் பரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் மூடுவீங்கன்றது எனக்கு என்னமோ சந்தேகத்தை கிளப்புகிறது. பட்டுன்னு அதையாவது ஒழுங்காக உடனே மூடி இருக்கணும். அதுக்கும் இவ்வளோ நேரம் எடுத்து அப்படின்றது எனக்கு சரியாக போடல. அந்த கடையை மூடிட்டு அங்கே இருக்கிற சரக்குகளை கொடுக்குறதுக்கு வேணால் அந்த காலக்கெடு வேணால் வச்சுக்கலாம். அது உடனே எடுத்து டப்புன்னு கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு வண்டி வாகனங்களாம் அரேஞ்ச் பண்ணணும், அவங்கக்கிட்ட சொல்லணும், எங்கேருந்து வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதை பற்றி பேசணும். அதுக்கு வேணால் நேரம் கால அவசரம் எடுத்துக்கலாம். கடையை என்றைக்கே மூடிட்டு இதுக்கு மேலே சேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை செய்யாமல் அந்த கடையை மூடுறதுக்கே பரிசீலனை 2 வாரம்னா அந்த 2 வாரம் சேல்ஸ் நடக்கும். அப்போ அது வந்து எப்படி நல்ல அறிவிப்பாக எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்ற கட்சிகளோட ஒப்பிடுகையில் நீங்கள் பரவாயில்ல இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்களாம் மூடுறதை பற்றியே யோசிச்சதே கிடையாது. நீங்கள் மூடுறதை பற்றி கொஞ்சமாக யோசிச்சிருக்கீங்க, பரிசீலனையாவது பண்ணுறீங்க. அந்த வகையில் நான் உங்களை பாராட்டுறோம்.
சரி மக்களே, இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நம்ம வந்து பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களின் 3 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். இது வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை இந்த அரசு பெற்றிருக்கு. நல்ல விமர்சனங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் நிறைய கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க, குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணியிருக்காங்க, வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாளுக்குள்ளாரே 2 வழக்கு வந்து விழுந்திருக்குது. ஒன்று வந்து தேர்தல் சார்ந்த வழக்கு, ஒன்று வந்து எம்எல்ஏ குதிரை பேரம் பேசிட்டாங்கன்ற வழக்கு. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. 3 நாளைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. 3 வருஷத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றது நம்ம அன்றாட எதெல்லாம் நடக்குதோ நல்ல விஷயங்களையும் பற்றி பேசுவோம், கெட்ட விஷயங்களையும் பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த அரசு வந்து எப்படி போகுதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மாற்றம்னு சொல்லி கூட்டியாந்து வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் இந்த மாற்றம் உண்மையிலேயே மாற்றமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை பற்றி பேசுவோம். மற்றபடி திமுக ஊடகங்கள் ஒன்றுனா ஊதி இப்போ பெருசாக 10ன்னு பேசுவோம். அதை நம்ம வந்து அதை கணக்கில் கொண்டுக்க வேணாம். அவங்க வந்து ஆனால் அந்த ஊடகம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறதப்போ நிறைய நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, பார்த்தியா நான் இது நீ இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், அதை தப்பு பண்ணிட்டேன்னு அந்த சுட்டி காமிச்சுனே இருக்கும். அது வந்து இவங்க பாடம் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். இவங்க போய் தனியாக இங்கெல்லாம் பாடம் கற்றுக்க வேணாம். திமுக ஊடகங்களை பார்த்தாவே பாடம் கற்றுக்கிட்டுலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாத்தியார் மாதிரி இருந்துக்கிட்டே இது தப்பு பண்ணிட்டேன், அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வெளியிலலாம் போய் நம்ம என்ன தப்பு பண்ணிக்கோன்னு தேட வேணாம். இந்த ஊடகங்களை, திமுக ஊடகங்களை போட்டிங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது தப்பு பண்ணிட்டார், அந்த தப்பு பண்ணிட்டாருன்னு. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் திருத்திக்கலாம். திருத்திக்கிறதுக்கு அது ஒரு இடமா வச்சுக்கணும். காசு கொடுத்து வேறு இடத்துல போய் கேட்டுக்கிறதுக்கு, ஆலோசகர்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே கொண்டாந்து வைக்கிறதுக்கு, உங்களுக்கு உண்மையான ஆலோசகராக வெளியிலேருந்து அவங்க தான் செயல்படுறாங்க. அதனால் தனியாலாம் உங்களுக்கு ஆலோசகர் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ஊடகமே உங்களுக்கு பெரிய ஆலோசனைகளை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு போதுமானது. பத்தாவதுக்கு எதிர்க்கட்சி தலைவராக வேறு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு படை இருக்குது. அவங்க வந்து அவங்கக்கிட்ட அனுபவம், நிறைய திறமைகள். அது எந்த திறமைகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த திறமைகளெல்லாம் அவங்க பயன்படுத்தி சட்டமன்றத்தில் அவங்களோட வேலைகளை செய்வாங்க. இனிமேல் இன்னும் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 நாளில் இவ்வளோ நடந்திருக்குது. இன்னும் அவங்களாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரி மக்களே, இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து காணொலி வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பை உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.